அண்ணா வணக்கங்கண்ணா. நான் குடிமங்கலம் கனகராஜ் பேசுகிறேனுங்க. இந்த ஆலாமரத்தூர் பிரிவு இருக்குதுங்கண்ணா. அந்த பிரிவில் இருந்துங்கண்ணா ஒரு 100 மீட்ரு மெயின் ரோட்லேயே வடக்கு வந்தீங்கன்னா ஒரு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 ஏக்கராங்க. 3.5 ஏக்கரா தோப்பு, 3.5 ஏக்கரா வெறுங்காடுங்க. நல்ல செம்மண் பூமிங்க. வாய்க்கால் தண்ணி பாயுங்க. கிணத்துல வந்து கூட்டுங்கண்ணா. இதில் வந்து நம்ம பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்கண்ணா. 3.5 ஏக்கராங்கண்ணா. பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா இந்த மாதிரி பெரிய மரங்கண்ணா. அப்புறம் அதே மாதிரி பாருங்க, அந்த சின்ன கண் தெரியுது பார்த்திங்களா, அது 1.5 ஏக்கராங்க. பெரிய மரம் 2 ஏக்கரா, சின்ன கண் வந்து காப்புக்கு வந்துருச்சுங்கண்ணா எல்லாமே. அது வந்து 1.5 ஏக்கராங்க. மொத்தம் 3.5 ஏக்கராவும் 3.5 ஏக்கராவும் தனியாக வேணாலும் பிரித்து கொடுக்குறேன்ட்டாங்கண்ணா. மரம் நல்ல மரங்கண்ணா. காப்பெல்லாம் சூப்பரான காப்புங்க. நாட்டு மரம், ஒரிஜினல் நாட்டு மரங்கண்ணா. நல்லா செம்மண் பூமிங்க. பாக்கெட் தண்ணி பாயுங்கண்ணா. இது பெதப்பம்பட்டிட்டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. வழின்னு பார்த்தீங்கன்னா 9 மீட்டருங்கண்ணா. 9 மீட்டருங்க. தடை வந்து எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாத தடங்கண்ணா. ஜம்முன்னு தடமெல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குங்கண்ணா. நான் ரேட்டு வந்து 70 ரூபா சொல்கிறாங்கண்ணா. முன்னாடி ஏக்கரா வந்து 2 கோடி சொல்கிறாங்கண்ணா. ஆலாமத்தூர் பிரிவெல்லாம் இது 100 மீட்ரு தள்ளி வந்து இந்த தோப்பு நல்லா காப்பில் இருக்குதுங்கண்ணா. உங்களுக்கு செம்மண் பூமிங்கண்ணா. இந்த பூமி நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காதுங்கண்ணா. நம்மளுக்கு நல்லா வடகிழக்கு சரிவுங்க. அருமையான தோப்புங்கண்ணா. 3.5 ஏக்கரா பிரித்து கேட்டனுங்கண்ணா. சரி கொடுக்குறேங்கிறாங்கண்ணா. 70 ரூபா சொல்கிறாங்கண்ணா. நம்ம நேரடியாக உட்காந்து பேசிக்கலாங்கண்ணா. ஆனால் இந்த தோப்பு நழுவ விடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பக்கங்கண்ணா. செஞ்சேரிமலை மெயின் ரோட்டுக்கு 100 மீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. 3.5 ஏக்கராங்க. 2 ஏக்கரா நல்ல காப்பில் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த இது வந்து இந்த சின்ன கண் வந்து இப்போ தான் பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக காப்புக்கு வந்துருச்சுங்கண்ணா. இன்னும் அடுத்த வருஷம் போது இன்னும் நல்லாவே காப்பு நல்லா இருக்குங்கண்ணா. வடக்கு பார்த்த திசையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. இந்த தோப்பு கண்டிப்பாக பிடிக்குங்கண்ணா. இது நம்ம பிடிச்சதுன்னா டக்குன்னு பேசிடலாங்கண்ணா. இது மாதிரி எங்கேயும் கிடைக்காதுங்க. செம்மண் பூமிங்கண்ணா.